இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 6:24 AMIST. 29 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ரம்யா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். நிஃப்டி 50 சூசகம் 24,056 புள்ளிகளில் நிலையாக வர்த்தகம். நிஃப்டி 50 சூசகம் 24,056.00 புள்ளிகளில் 0.14 விழுக்காடு அதிகரித்து திறந்தது. சென்செக்ஸ் 77,100.47 ஆக நிலையாக இருந்தது. நிஃப்டி வங்கி சூசகம் 58,177.05 புள்ளிகளில் காணப்பட்டது. இன்ஃபோசிஸ் NYSE பங்கு 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. நியூயார்க் பங்குச் சந்தையில் இன்ஃபோசிஸ் பங்கு 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. NSE-யில் இன்ஃபோசிஸ் $1041.20 ஆக நிலையாக வர்த்தகமானது. இது அமெரிக்க சந்தையின் நேர்மறை தாக்கத்தை உள்நாட்டு சந்தையில் எதிரொலிக்கலாம். தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு விற்பனை AI கடன் கவலைகளை மீண்டும் எழுப்புகிறது. பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பில்லியன் டாலர்கள் திரட்ட தீவிரமாக பங்குகளை விற்கின்றன. AI உள்கட்டமைப்பு முதலீட்டால் கடன் அபாயம் உருவாகலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். RBI டாலர் வரவு நடவடிக்கைகள் தற்காலிக நிவாரணம். வெளி அபாயங்கள் தொடர்கின்றன. இந்திய ரிசர்வ் வங்கியின் டாலர் வரவு நடவடிக்கைகள் தற்காலிக நிவாரணமாக இருந்தாலும் வெளிப்புற அபாயங்கள் தொடர்கின்றன என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். 94.39 ஆக 0.02 விழுக்காடு குறைந்தது. தங்கம் விலை வீழ்ச்சி. புல்லட் கடன்களில் மார்ஜின் கால் எழுகிறது. தங்கம் விலை $4,070.20 ஆக 0.21 விழுக்காடு வீழ்ந்ததால் தங்க கடன்களில் மார்ஜின் கால் ஏற்பட்டது. NBFC மற்றும் வங்கிகளின் கடன் போர்ட்ஃபோலியோக்களில் அழுத்தம் அதிகரிக்கிறது. JP மோர்கன். வரி கொள்கை மாற்றங்கள் பங்கு சந்தை வரவுகளை அதிகரிக்கும். அரசின் கொள்கை நடவடிக்கைகள் மற்றும் நிதி கருவிகளுக்கான வரி மாற்றங்கள் இந்திய பங்குகளை முதலீட்டாளர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானவையாக ஆக்குவதாக JP மோர்கன் கூறுகிறது. இந்த மாற்றங்கள் நிலையான வரவுகளை தொடரும் என்று வங்கி எதிர்பார்க்கிறது. வடகிழக்கு வெள்ளம். மின்சாரம் தளவாடம் பணவீக்கம் அபாயத்தில். வடகிழக்கு இந்தியாவில் கடும் வெள்ளம் மின்சாரம் மற்றும் தளவாட நெட்வொர்க்குகளை சேதப்படுத்துகிறது. நீண்ட தடங்கல்கள் விலைவாசி உயர்வை தேசிய அளவில் ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கார்பன் பற்றாக்குறையால் விமான நிறுவனங்களுக்கு $127 பில்லியன் கூடுதல் செலவு. கார்பன் கிரெடிட் பற்றாக்குறையால் உலக விமான நிறுவனங்கள் $127 பில்லியன் வரை கூடுதல் செலவை சந்திக்கலாம் என்று மோர்கன் ஸ்டான்லி தெரிவிக்கிறது. கச்சா எண்ணெய் $69.57 ஆக 0.49 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இந்தியா சீஷெல்ஸ் கடல் பாதுகாப்பு உறவை வலுப்படுத்த 19 ஒப்பந்தங்கள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீஷெல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹெர்மினி கடல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு 19 ஒப்பந்தங்களை வெளியிட்டனர். இந்த ஒப்பந்தங்கள் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் மூலோபாய நோக்கை வலுப்படுத்துகின்றன. வளைகுடா நெருக்கடி மத்தியில் பொது போக்குவரத்தை மோடி வலியுறுத்துகிறார். மாதாந்திர மன் கி பாத் வானொலி உரையில் பிரதமர் மோடி பொது போக்குவரத்து மற்றும் இயற்கை உரங்களின் பயன்பாட்டை வலியுறுத்தினார். வளைகுடா நெருக்கடி மத்தியில் இறக்குமதி சார்பை குறைக்கும் கொள்கை முயற்சிகளை இது சுட்டிக்காட்டுகிறது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 77,100.47 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1318.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு TCS. 2094.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு HDFC வங்கி. 796.30 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு இன்போசிஸ். 1041.20 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு SBI. 1045.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ICICI வங்கி. 1387.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4070.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.21 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,23,509 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.21 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,078.70 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 69.57 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.49 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.49 விழுக்காடு உயர்ந்தது.
முந்தைய முடிவு $69.23 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.39 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.02 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 2 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.40 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எட் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.